Copyright disclaimer under Section 107 of the Copyright Act 1976. Allowance is made for fair use for purposes such as criticism, comment, news reporting, scholarship, and research. Fair use is a use permitted by copyright statute that might otherwise be infringing. Nonprofit, educational, or personal use tips the balance in favor of fair use. ஸோ ஹே கைஸ், நான் தான் உங்க கூட பேசுகிறேன். இன்றைக்கி நான் பார்க்க போகிறேன் ரெஸ்ட்ரிக்ஷன் பாய் சாப்டர் 9 தான் பார்க்க போகிறோம். ஸோ ப்ரீவியஸ் எபிசோட் பார்க்கலாம், மறக்க பார்த்துட்டு வந்திருக்கேன். அண்ட் என்ன திடீர்னு எப்பயும் போல் ஒரே ஒரு எபிசோட் போட ஆரம்பிச்சிட்டியா அப்படின்னு கேட்டிங்கன்னா, ஸோ எக்ஸாம் முடிஞ்சிடுச்சு. நெக்ஸ்ட் எக்ஸாமுக்கு வேறு படிச்சுக்கிட்டு இருக்கேன். அது போக டீட்டெயிலாக ஒரு கண்டென்ட்டை எக்ஸ்பிளைன் பண்ணால் அதில் என்ன இருக்குது ஏது இருக்குதுன்னு எல்லாத்தையும் மொதல் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிவிட்டு, அதுக்கடுத்து அதை நம்மளுக்கு ஏற்ற மாதிரி எப்படி சொல்லலாம், எப்படி அந்த ஸ்டோரியை மூவ் பண்ணலாம், அப்போலாம் அப்படி இப்படின்னு கொஞ்சம் மனக்கணக்கு மைண்டில் போட்டுட்டு அப்புறம் எக்ஸ்பிளைன் பண்ணுவேன். இதுலேயும் என்னென்னா, நம்ம ஒரு ஃப்ளோவாக எக்ஸ்பிளைன் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா எக்ஸ்பிளைன் பண்ணிடலாம். பட் இடையில சில நாய்ஸஸ் வரனால நான் அந்த இடத்த திரும்பியும் அதே எமோஷனில் பேச முடியல. ஏன்னா உங்களுக்கே தெரியும், நம்ம ஒரு தடவை பேசுனா நல்லாயிருக்கு, ஆனால் திரும்பி அதே மாதிரி ஃபார்மெட்டில் வராது. ஸோ அது கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். நான் முடிஞ்ச அளவு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். அதுலேயும் முக்கியமாக நம்ம ஃபோன் அவ்வளோ பெரிய இதெல்லாம் இல்லை. ஏன்னா எடிட்டிங்கு, வாய்ஸ் கொடுக்குறது எல்லாம் ஃபோனில் தான் பண்ணுறேன். அந்த ஃபோனும் அவ்வளோ தாங்க மாட்டுது. மொதல் 30 மினிட்ஸ் வீடியோ போட்டதுக்கு காரணம் ஃபோன் ஓகே நம்ம பண்ணிடலாம்னு நினச்சேன். பட் போக போக ரொம்ப மக்கர் பண்ணுது. அதான் சாப்டர் பிரித்து ஒன்று ஒன்றாவே போடுறேன். அது கொஞ்ச நாளைக்கு தான். இப்போ இதில் மொத்தமே 20 சாப்டர் தான் இதெல்லாம் வந்திருக்கு. ஐ மீன் 19 வந்திருக்கு. இப்போ நீங்கள் இதை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா 20 மேபி வந்திருக்கலாம். ஸோ இந்த இதை 20 மொத்தமாக முடிச்சுட்டு மற்ற மாணவ அப்படியே போட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கேன். ஃப்யூச்சர் மீன்ஸ் ரொம்பலாம் ஃப்யூச்சர்லாம் இல்லை, ஒரு 4 to 5 மினிட்ஸ்னு வச்சுக்கோங்க. அதுக்குள்ளே ஒரு நியூ ஃபோன் வாங்கி கொஞ்சம் அதிகமாக போட ஆரம்பிச்சிடுறேன். ஸோ மேஜராக நான் போடுறதுக்கு காரணம் நல்ல வாய்ஸில் போடணும். ஐ மீன் மேஜராக நான் லேட்டாக டைம் எடுத்ததுக்கு காரணம் நல்லா ஒரு கண்டென்ட்டாக இருந்தாலும் அது நல்லா தெளிவாக உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கு தான். ஸோ இவ்வளோ தூரம் கேட்டுருந்தீங்கன்னா உங்கள் டைமை வேஸ்ட் பண்ணியிருப்பேன். ஸோ மன்னிச்சுக்கோங்க. சரி, இவ்வளோ பசங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். சார் ஓப்பனிங்கில் இந்த மாதிரி நம்ம ஹீரோ அங்கேருந்து குறுன்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். என் ஹீரோ என்ன நினச்சிக்கிட்டு இருக்கானா, அவன் சொன்னான் அவன் இங்கே தான் வருவாங்கன்னு. ஆனால் இந்த இடத்த பார்த்தா யாரும் இருக்கிற மாதிரி தெரியலையே. ஒருவேளை அந்த மீட்டிங் ஸ்பாட் அங்கே இருக்குமோ? ஆனால் இன்னும் 30 மினிட்ஸ் இருக்குன்னு போட்டிருந்துச்சு அந்த ப்ரோக்கரேஜ் வரதுக்கு. அப்போ அந்த ப்ரோக்கரேஜ் இந்த மாதிரி ஹாட் மியூட்டன்ட் டிராஃபிக்கிங் பண்ணிகிட்டு இருக்காங்க. டிராஃபிக்கிங்னா பெருசாக ஒன்றும் இல்லை, இந்த மாதிரி கடத்துறது. அப்புறம் அவன் என்ன சொன்னான்னா, இந்த மாதிரி ஹாட் மியூட்டன்ட் இங்கே இருப்பாங்க அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஐ மீன் நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த டைம் அப்போ தான் சோங் பாஸ்ட்டில் ஒன்று சொல்லியிருப்பாங்க. ஐ மீன் இங்கே ஹீரோ வர்றதுக்கு கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி, ஜுன்ஹூ நீ ரியலாக அந்த புரோக்கரை பார்த்தே ஆகணுமா அப்படின்னு சாங் கொஞ்சம் பயத்தில் கொஞ்சம் அக்கறையில் கேட்குறாங்க. ஏன்னா அங்கெல்லாம் கிரிமினல்ஸ் அவங்க மெயினாக டார்கெட் பண்ணுறது இந்த ஹார்ட் மியூட்டன்ஸ் தான். நீயும் ஒரு ஹார்ட் மியூட்டன் தானே. ஸோ பார்த்து போனோம், இல்லைனா உடனே அவங்க கடத்திட்டு போயிட்டா என்ன பண்ணுறது. அதுலேயும் அவங்க சைடு ஹார்ட் மியூட்டன் இருப்பாங்களே அப்படின்னு சாங் கேட்டுட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ அப்போனா அவங்க எக்கச்சக்கம் ஹார்ட் மியூட்டன்ட்லாம் பார்த்துருப்பாங்கல்ல, மீட் பண்ணியிருப்பாங்கல்ல, அப்போ அதில் என்னோடய ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்கள்ல, இது போதும் எனக்கு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனால் இருந்தாலும் அப்படின்னு சாங் இழுக்கும்போது கவலைப்படாத, நீ ரொம்ப கவலைப்படாத, நான் இன்னைக்கு அப்படியே உள்ளலாம் போக மாட்டேன், கொஞ்சம் டிஸ்டன்ஸில் இருந்து அங்கே என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு வந்துடுவேன், சரியா, ரொம்ப கவலைப்படாத சாங் அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஏன்னா என்னோட எபிலிட்டியை வச்சு நான் நல்லா தான் இருப்பேன். அது போக ஏதாச்சும் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா நான் கத்துறேன், ஹெல்ப் வரும்னு, அப்போ நீங்கள் என்னை காப்பாற்றிருங்க பொதுவாக அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இப்போ கரண்டில் காமிக்கும்போது நான் இப்படி தான் சாங்கிட்ட சொன்னேன். இருந்தாலும் சப்போஸ் திடீர்னு என்னைய மாதிரி ஒரு மியூட்டன்ட்டோ அந்த மாதிரி சேல் பண்ண வந்தால் நான் இங்கே கண்டிப்பாக பிடிச்சாகணும். அப்போது ஒருவேளை நான் சண்டை போடுற மாதிரி போயிட்டேன்னா அப்போ கண்டிப்பாக என் கையில் ஏதாச்சும் ஒரு பொருள் தேவையே. ஒருவேளை என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோ பக்கத்தில் இருக்க ஒரு ஸ்பேனர் எடுத்துக்கிட்டு இருக்கான். இதை வச்சு அடிக்கலாம். ஆனால் ஒருவேளை அவனும் ஒரு ஹார்ட் மியூட்டண்ட்டாக இருந்தானா அவன் கூட எப்படி நான் சண்டை போடுறது, மொதல் அவனோட எபிலிட்டி என்னென்னு அனலைஸ் பண்ண, அதுக்கடுத்து அவன்கிட்ட நான் சண்டை போட்டாகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தை அப்போ ஹீரோ நோக்கி எக்கச்சக்கமான கத்திகள் பறந்து வந்துக்கிட்டு இருக்கு. நம்ம ஹீரோ திரும்பி பார்க்குறான், என்னடா இதுன்னு பார்க்கும்போது அப்படியே டக்குனு கீழே குனிஞ்சிட்டான். பார்த்தா அந்த 3 கத்தியும் அங்கே பின்னாடி இருக்க பில்லரில் போய் சதக்குன்னு உழுகுது. இதை கரெக்டாக பார்த்தீங்கன்னா ஹீரோட தலை, செஸ்ட்டு, அப்புறம் ஹீரோட வயிற்று பகுதி, அதாவது இருக்கிற வைட்டல் பாயிண்ட்ஸில் அடிக்கிற மாதிரி தான் அந்த கத்தி வந்திருக்கு. நம்ம ஹீரோ அப்படின்னு பயந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்ப ஹீரோ பார்க்குறான், இது கத்தி தானே அப்படின்னு பார்க்கும்போது அந்த நேரத்தில் ஏய், இந்த மாதிரி ஒரு எலி இங்கே என்ன பண்ணுது, நீ நீ இந்த இடத்துல இப்படி சுற்றிக்கிட்டு இருக்கனா, நீ இங்கே இருக்கிற ஆளுங்களோட சேர்ந்தது இல்லைன்னு நினைக்கிறேன். நீ தனியாக வந்திருக்கனால நீ கண்டிப்பாக இங்களோட சேர்ந்த ஆளுங்களாக இருக்க மாட்ட. ஒருவேளை நீ ஏதாச்சும் ஒரு போலீஸா அப்படி அங்கே இருக்க ஒரு குட்டிக்காரை கேட்டுட்டு இருக்கான். ஸோ இவன் போன எபிசோட இந்த மாதிரி அவனோட பவரை வச்சு ஒரு இடத்துல மொத்தமாக எல்லாத்தையும் கொலை பண்ணியிருப்பான்ல, அந்த இடம் இங்கே தான். ஸோ இங்கே இருக்க புரோக்கரேஜை மொத்தமாக காலி பண்ணவே இந்த குட்டிக்காரன் தான்.
நம்ம ஹீரோ வந்து இவனை வந்து ஒரு புரோக்கரேஜா இருக்குமோ அப்படி ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அது போக அவன் என்ன கையில் ஏதோ நைஃப் வச்சிருக்கான். ஒருவேளை அவன் வந்து ரெகுலர் ஹியூமன் கிடையாது, அவனு ஒரு மியூட்டண்டாக இருப்பான் போலே. அப்படி ஹீரோ வந்து கொஞ்சம் பயந்துக்கிட்டு தயங்கிட்டு இருக்கான். அப்போ ஹீரோ வந்து இல்லை நான் வந்து அந்த நேரத்தில் ஹீரோ வந்து அந்த காங்கிரீட்டில் கையை வச்சு கொஞ்சம் எந்திரிக்கிறான். எந்திரிக்கும்போது டக்குனு ஃபோர்ஸாக வந்து அந்த ஊட்டிக்காரனை பிடிக்கிறக்கா வேகம் வந்துக்கிட்டு இருக்கான் நம்ம ஹீரோ. அப்போ அந்த இடத்துல வந்து நம்ம ஹீரோ அந்த ஊட்டிக்காரனை பக்கத்தில் போயிட்டு அவன் மூஞ்சியில் ஒரு குத்த போயிட்டு இருக்கான். நான் அவனுக்கு ரியாக்ஷன் டைமே கொடுக்கக்கூடாது, நான் டக்குனு இதை முடிச்சாகணும் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்போ நம்ம ஹீரோ நேராக அவன் கிட்ட போகும்போது அவன் கை நடுங்குது. அப்படின்னு ஹீரோ பார்க்குறான். என்னன்னு பார்த்தா, டேய் நல்லா இருக்கியாடா, நான் தான்டா லீ சுன் ஹூ அப்படின்னு வந்து அந்த லேபில் ஒருத்தன் பேசியிருப்பார்ல, அவன் தான் இந்த ஊட்டிக்காரன் லீ சுன் ஹூ அப்படின்னு ஹீரோ கேட்குறான். உனக்கு எப்படி என் பேர் தெரியும் அப்படின்னு லீ சூன் ஹூ சொல்லி அவனோட கையிலேருந்து அந்த ஸ்வாட் எடுத்துக்கிட்டு இருக்கான். ஸோ என் பேர் வந்து லீன்னு மட்டும் சொல்லிப்போம். அப்போ நம்ம ஹீரோ அப்படியே பார்த்துட்டு இருக்கும்போது லீ வந்து நேராக வந்து நம்ம ஹீரோ ஒரே வெட்டு அவன் உடம்புல எல்லா வைட்டல் ஆர்கன்ஸையும் வெட்ட ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்போ நம்ம ஹீரோ அப்படி கீழே கொலாப்ஸ் ஆகி விழுந்துட்டான். அப்போ நம்ம ஹீரோ வந்து கஷ்டப்பட்டு ஸ்ட்ரகிள் பண்ணி எந்திரிச்சிக்கிட்டு இருக்கான். என்னோட ஸ்ட்ரென்த் எல்லாம் போயிடுச்சு, அவன் கரெக்டாக என்னோட வைட்டல் பாயிண்ட்லேயே அடிச்சிருக்கான் அப்படின்னு பார்த்தா ஹீரோவுக்கு நிற்க முடியாமல் நடக்க முடியாமல் அந்த மாதிரி எல்லா இடத்துலையும் அடித்து வச்சுட்டான் ஒரே அட்டாக்ல. அப்போ ஹீரோ அந்த இடத்துல கஷ்டப்பட்டு எந்திரிக்க பார்க்குறான். அவன் உடம்புல அந்த ஊன்ஸ் எல்லாம் காமிச்சிக்கிட்டு இருக்காங்க. அது முக்கியமாக நரம்புல அட்டாக் விழுந்திருக்கு. இவனோட ஸ்வாட்ஸ்மேன்ஷிப் வந்து நார்மலோட அதிகமாக போயிடுச்சு அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்போ ஒரு ஃப்ளாஷ்பேக் காமிக்கிறாங்க. எல்லாரும் சீக்கிரம் இங்கே தான் வாங்கணும், ஓடுங்க அப்படின்னு எல்லாரும் ஓடிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ முன்னாடி போகிற மதியம் அந்த ஒரு பொண்ணு ப்ளஸ் வந்து மற்ற எல்லாரும் வந்து எஸ்கேப் ஆகிட்டு இருக்காங்க அந்த லேப்லேருந்து. அப்போ அந்த நேரத்தில் அப்போ வேலேருந்து ஒரு பில்டிங் வந்து கொலாப்ஸ் ஆகி கீழே விழுந்துக்கிட்டு இருக்கு. அப்போ ஹீரோ அவ்வளோதான் முடிய போது நினச்சிக்கிட்டு இருக்கும் போது அந்த இடத்துல அந்த கல்லெல்லாம் அப்படியே ஒரு ஸ்லாஷ் ஆகிற மாதிரி இருக்குது. ஸ்லாஷ் ஆகினா அது அப்படியே வெட்டிக்கிட்டு இருக்கு. யாருன்னு பார்த்தா அந்த லீ சுன் ஹூ தான் நம்ம ஹீரோவை காப்பாற்றுறக்காக முன்னாடி இருந்து அவனோட கத்தியை வச்சு மொத்தமாக ஸ்லாஷ் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது அப்போ லீ சுன் ஹூ வந்து ஹீரோ பார்த்துட்டு நான் கிளியர் பண்ணுறேன்டா வழி அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்படியே கரண்ட்டில் காமிச்சா நான் தான் கேட்டேன்ல என் பேர் உனக்கு எப்படி தெரியும் அப்படின்னு லீ சுன் ஹூ வந்து ரொம்ப கோபமாக நம்ம ஹீரோ கிட்ட வந்துக்கிட்டு இருக்கான். என் ஐடென்டிட்டி உனக்கு எப்படி தெரியும்னு கேட்கறதுக்காக. அப்போ நம்ம ஹீரோ கன்ஃபார்மே பண்ணிடுறான், இவன் தான் லீ சுன் ஹூ, இவன் தான் கண்டிப்பாக லீ சுன் ஹூ அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தப்போ நம்ம ஹீரோ அப்படியே எந்திரிச்சுக்கிட்டு இருக்கான். அங்கே இருக்க அந்த லீக்கு ஷாக் ஆகுது. எப்படி உன்னால் எந்திரிக்க முடியுது, உன்னோட வைட்டல் பாயிண்டில் இருக்கிற எல்லா இடத்துலையும் நான் அட்டாக் பண்ணிட்டேனே, ஒருவேளை நீ ஏதாச்சும் ஒரு ஹார்ட் மியூட்டன்ட்டா அப்படின்னு வந்து கேட்கும்போது நம்ம ஹீரோ வந்து லீ சுன் ஹூ, நான் தான் கிம் ஜூ, நான் தான் அந்த ஸ்கெலிட்டன் கிம் ஜூ அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னது ஸ்கெலிட்டனா, இதை வெயிட் பண்ணு, நீ தான் அந்த கிம் சூ ஹூமா, எது அந்த லேப்லேருந்து வந்ததா அப்படின்னு வந்து நம்ம லீ கேட்டுக்கிட்டு இருக்கான். ஆமாம் நான் பார்த்தியா உயிரோட இருக்கேன், அது போக உன்னை பார்த்து ரொம்ப நாளாச்சு, எப்படி இருக்க அப்படின்னு வந்து ஹீரோ கேட்குறானா. உண்மையா நீ தான் கிம் ஜூ ஹூமா அப்படின்னு கேட்கும்போது ஆமாம் நான் தான் அப்படின்னு ஹீரோ சொல்கிறானா. நான் தானே கிம் ஜூ ஹூ, மறந்துட்டியா, நம்ம அங்கெல்லாம் கிளாஸ் எல்லாம் அட்டன் பண்ணோம், அப்படி என் உடம்பு பார்த்தியா கம்ப்ளீட்டாக ரீஜெனரேட் ஆயிடுச்சு, அதான் உன்னால் என்னை ரெகனைஸே பண்ண முடியல அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். அப்போ நம்ம ஹீரோ வந்து அப்படியே ஹாப்பி மூடில் வந்துட்டு கண்ணில் இருந்து தண்ணியாக விழுந்துக்கிட்டு இத்தனை வருஷம் நம்ம ஃப்ரெண்டை பார்க்கலன்னு சொல்லிட்டு லீ சுன் ஹூ உன்னை பார்த்து எவ்வளோ நாள் ஆச்சுடா அப்படின்னு சொல்லிட்டு வேகமாக அந்த லீயை கட்டி பிடிக்க வந்துக்கிட்டு இருக்கான். அப்போ இந்த சைடு வந்து லீ சுன் ஹூ அவனோட கையில் பார்த்தா 5 விரலில் 5 பிளேடை வந்து ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படியே 5 பிளேடும் நம்ம ஹீரோ கிட்ட போகும்போது நம்ம ஹீரோட கையில் ஃபுல்லாக சதக்குன்னு இறங்குது. நம்ம ஹீரோக்கு ஒன்றும் புரியல, என்ன நடக்குது அப்படின்னு ஹீரோ கத்துறான். டேய் நான் யாருன்னு உனக்கு தெரியலையா, ஏன்டா இப்படி பண்ணுற அப்படின்னு வந்து ஹீரோ கத்தும்போது உன்னைய பார்த்தா உனக்கு ஹீல் ஆகுதுன்னா நீ கண்டிப்பாக கிம் ஜூ ஹூ தான் அப்படின்னு அங்கே இருக்கிற லீ சுன் ஹூ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆமாண்டா எனக்கு தான் ரீஜெனரேட் ஆகுதுல்ல, இங்கே பாரு கையில் பாரு காயெல்லாம் போயிருச்சு அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கும்போது அந்த இடத்துல அந்த லீ வந்து வேகமாக ஹீரோட தலையை வந்து ஏம் பண்ணி வந்துக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தை அப்போ ஹீரோட தலையை வெட்டும் போது நம்ம ஹீரோ அப்படியே டக் பண்ணிடுறான். நம்ம ஹீரோ டேய் என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது எதுக்குடா நீ அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லும்போது அங்கே இருக்க அந்த லீ வந்து நீ கண்டிப்பாக ஆன்சர் சொல்லி ஆகணும், என்கிட்ட மட்டும் ஆன்சர் கரெக்டாக சொல்லணும், நீ இந்த இடத்துல செத்துட்டடா அப்படின்னு கோபமாக வந்துக்கிட்டு இருக்கான். என்னடா நடக்குது இங்கன்னு தெரியாமல் நம்ம ஹீரோ அப்படியே டேக்கிள் பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த நேரம் அப்போ நம்ம ஹீரோட உடம்புல எல்லாத்தையும் வெட்டுக்காயம் வந்துக்கிட்டே இருக்குது. அவ்வளோ ஸ்பீடாக அந்த லீ வந்து அட்டாக் பண்ணிக்கிட்டு இருக்கான். டேமிட் இவன் ரொம்ப ஸ்பீடாக இருக்கான் அப்படின்னு ஹீரோ நினச்சிக்கிட்டு இருக்கான். அந்த நேரத்தை அப்போ நம்ம ஹீரோ அவனோட ஃபிஸ்ட்டை ரெடி பண்ணி குத்த வந்துக்கிட்டு இருக்கான். ஹீரோட உடம்புல அந்த பிளட்டெல்லாம் வந்து அவனுக்கு ரீஜெனரேட் ஆகிட்டு இருக்கு. அந்த நேரப்ப நம்ம ஹீரோ வேகமாக வரும்போது எதுக்குள்ள லீவும் வேகமாக வந்துக்கிட்டு இருக்கான். அப்புறம் குத்த வரும்போது லீ வந்து அந்த கைக்கு நடுவில் வந்து குத்துறான். அப்போ குத்தமாக நம்ம ஹீரோ ஷாக் ஆகுற, எப்படி இவன் ஜம்ப் பண்ணான்னு. அப்போ அந்த லீ என்ன சொல்கிறானா,
ஓ! உன்னால இப்ப பஞ்செல்லாம் பண்ண முடியுதா? அது போக என்னோட பிளேட்லாம் உன்னால ஹோல்ட் பண்ண முடியுதா? பரவால்ல, பரவால்ல. அப்பன்னு வந்து அந்த லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோ வந்து எனக்கு தெரியும். நீ வந்து ஸ்வாட்ல ஒரு சூப்பரா தான் இருப்பேன்னு. அப்பன்னு வந்து ஹீரோவும் வந்து அப்ரிஷியேட் பண்ணிக்கிட்டு இருக்கான் லீய. அப்ப லீ பார்த்துக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோட அந்த மசில் இருக்குல்ல உடம்புல, அத வந்து அவனுக்கு ஏத்த மாதிரி டைட் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்படி டைட் பண்ணும்போது அந்த பிளேடு இழுக்க முடியாத காரணத்தினால, லீ வந்து யோசிச்சுக்கிட்டு இருக்கான், என்ன நடக்குதுன்னு. அப்ப ஹீரோ வந்து லீயோட கைய புடிச்சு நசுக்குறான். அப்படி நசுக்கும்போது, அப்படியே ஒரு செகண்ட் டைம் குடுக்காம லீய புடிச்சு அப்படியே தூக்கி எறிய பார்க்குறான். என்ன நடக்குது இங்க? அப்படி லீ நெனச்சுக்கிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ அப்படியே டக்குன்னு வேகமா தூக்கி எறிறான். அப்படியே நல்ல தூரத்துல போய் அந்த இடத்துல அப்படியே விழுகுறான் லீ. அந்த நேரத்துல புகையில நான் எதிர்பார்க்கல. இந்த மாரி ஒரு வீக்கான பெர்சன் வந்து அவனோட போன எலும்பி ஸ்ட்ராங் ஆக்கி என்னைய அடிக்க வந்திருக்க. பரவால்ல, பரவால்ல. நீ கொஞ்சம் தேறி இருக்க. அப்படின்னு வந்து அந்த லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். ஆனா இவ்வளோ தூரம் சண்டை போட முடியுதுன்னா, அப்புறம் எதுக்கு ஓடி போன? அப்படின்னு லீ கேட்கறான். ஓடி போனேனா? அப்படின்னு ஹீரோ கேட்கறான். ஆமா. அன்னைக்கு எல்லாரும் எஸ்கேப் ஆகும்போது, அதாவது அந்த லேப்லேருந்து போகும்போது, நீ அந்த இடத்த விட்டு ஓடி தானே போன? அப்படின்னு லீ வந்து கத்திக்கிட்டு இருக்கான். இந்த இடத்த காமிச்சா, நம்ம ஹீரோவ தவிர மத்த எல்லாத்தையும் வந்து அரெஸ்ட் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அப்ப அங்க இருக்க லீ வந்து அந்த டைம்ல, கிம் ஜூவும் நம்மளுக்கு வந்து அயர்ன் தேவைப்படுது. எனக்கு சீக்கிரம் ஏதாச்சும் ஒரு அயர்ன் பைப்ப எடுத்து குட்றா! அப்படின்னு வந்து அந்த லீ கத்தியிருக்கான். ஸோ நம்ம லீக்கு என்ன பவர்னா, கையில ஏதாச்சும் ஒரு அயர்ன் மெட்டீரியல் இருந்தா தான் அந்த ஸ்வாட கிரியேட் பண்ண முடியும். அந்த மாரி நேரத்துல அப்ப நம்ம ஹீரோ அங்கிட்டு பார்க்குறான். ஆக்சுவலா ஹீரோட காலுக்கு கீழ தான் வந்து அந்த பைப் இருக்கு. அந்த மூவ்மெண்ட் அப்ப நாங்க எல்லாரும் சரண்டர் பண்ணிட்டோம். எல்லாரும் சாவுற நிலைமையில இருந்தோம். அப்போ அப்போ அந்த சைடு வந்து நம்ம லீ பார்த்துட்டு இருக்கும்போது, அவன் அப்படியே ஓடி போயிட்டு இருக்கான். அதான் நம்ம ஹீரோ உடம்புல அவ்வளோ டேமேஜ் இருந்தாலும் நேரா ஓடிக்கிட்டு இருந்தான். இத பார்த்தோனே இது ஒரு பெரிய பிட்ரயல் நெனச்சான். அப்போ கரண்ட்ல காமிக்கிறாங்க. அப்போ நம்ம ஹீரோ என்ன சொல்றான்னா, "அது அது எனக்கு வேற வாய்ப்பு தெரியல. நான் மட்டும் அங்கேயே இருந்திருந்தா வச்சுக்கோ, நம்ம எல்லாரும் செத்து போயிருப்போம்." அப்படின்னு ஹீரோ சொல்றான். பயந்தாங்கோலி அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்க லீ வந்து அங்க இருக்கிற பக்கத்துல இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் இருக்குல்ல, அத புடிச்சு அப்சர்வ் பண்ணி, எனக்கு ஏற்கனவே தெரியும். உனக்கு வந்து ரீஜெனரேட் பவர் இருக்குன்னு. ஆனா அப்படி இருந்தும், அப்படி சொல்லிக்கிட்டு அந்த மொத்த இடத்தையும், அதாவது அந்த மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனையும் அப்சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்கான். சரி பார்ப்போம். ஒருவேளை நீ துண்டு துண்டா வந்து உன்னை சிதற வச்சா நீ ரீஜெனரேட் ஆவியான்னு பார்ப்போமா? அப்புறம் அந்த லீ வந்து மிரட்டிக்கிட்டு இருக்கும்போது நம்ம ஹீரோ, "என்ன என்ன பண்ணிக்கிட்டு இருக்க?" அப்படின்னு கேட்கும்போது, "சரி பார்ப்போம். நீ இங்கேருந்து எவ்வளோ தூரம் ஓடப் போறன்னு" அப்படின்னு சொன்னா, பார்த்தா அங்க இருக்க மொத்த கன்ஸ்ட்ரக்ஷனும் வந்து லீ வந்து அது ஒரு ஸ்வாட் ஃபார்மேஷன் மாரி வச்சுட்டான். மேலேருந்து எல்லா ஸ்வாடும் நம்ம ஹீரோ நோக்கி வேகமா வந்துகிட்டு இருக்கு. அப்ப அந்த ஸ்வாட் எல்லாம் நம்ம ஹீரோ நோக்கி வரும்போது நம்ம ஹீரோ 2 கைய வச்சு மேல தடுத்துக்கிட்டு இருக்கான். ஆனா அது ஒரு ஏமாத்து வேலைன்னு அவனுக்கு தெரியாம போயிருச்சு. ஏன்னா ஒரு பெரிய ஸ்லாஷ் நம்ம ஹீரோட செஸ்ட் பகுதியில வெட்ட வந்துகிட்டு இருக்கு. என்னன்னு பார்த்தா அந்த லீ வந்து அது ஒரு பைட்டா யூஸ் பண்ணி உண்மையான அட்டாக் இங்கே தான்டா சொல்லி ஒரு கிரிட்டிக்கல் அட்டாக் குடுக்குறான். அந்த இடத்துல நம்ம ஹீரோ உடம்புல ரத்தம் தெறிக்க ஆரம்பிச்சுக்கிட்டு இருக்கு. அப்போ இவ்வளோ டேமேஜில பார்த்தா, அங்க இருக்க அந்த கன்ஸ்ட்ரக்ஷன் கொஞ்சம் கொஞ்சமா பிரேக் ஆயிட்டு இருக்கு. அப்படி பிரேக் ஆகும்போது, அங்க அக்கம் பக்கத்துல இருக்க மக்கள்லாம் வந்து, "என்ன நடந்துகிட்டு இருக்கு? ஆமாமா என்ன நடக்குது? இது என்ன நடக்குது?" அப்படி எல்லாரும் கத்திக்கிட்டு இருக்காங்க. அப்படி அப்ப அந்த சைடு சாங்கும் சரி, டர்க்கியும் சரி 2 பேரும் பதட்டத்துல பார்த்துக்கிட்டு இருக்காங்க. சாங் வந்து, "அங்க அங்க தானப்பா ஜின் ஹூ போனா, நம்ம என்ன 911 கால் பண்ணுமா?" அப்புறம் வந்து சாங் பதறத்துல கேட்கறாங்க. இந்த சைடு நம்ம டர்க்கி வந்து என்ன சொல்றான்னா, "நம்ம மொத போய் செக் பண்ணி பார்த்துப்போமா?" அப்படின்னு வந்து டர்க்கி சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்ப கிம் ஜூ அப்படின்னு கத்திட்டு இருக்கும்போது, அந்த இடத்துல 2 பேருக்கும் ஒரு நல்ல சண்டை நடந்துகிட்டு இருக்கு. அதோ உன்னோட ரீஜெனரேட்டன் பவர் வந்து இப்ப ரொம்ப ஃபாஸ்ட்டா இருக்கு. அதனால தான் உன்னால இவ்வளோ அடி வாங்க முடியுது. அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். பார்த்தா நம்ம லீயும் ஹீரோவும் அடி வாங்கிட்டு தடுத்துக்கிட்டு இருக்காங்க. அந்த நேரம் அப்ப ஹீரோ என்ன சொல்றான்னா, "ஏய் ஏய் இருடா, நீ வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் வச்சிருக்க. நான் அன்னைக்கு வந்து ஆக்சுவலா ஓடல. அன்னைக்கு அன்னைக்கு என்ன நடந்துச்சுன்னா, அந்த லேப்ல என்ன நடந்துச்சுன்னா, அது நான் உங்கள எல்லாத்தையும் புரொடெக்ட் பண்றதுக்காக தான் இருந்தேன். அது போக அன்னைக்கு வந்து நான் ஃப்ரெண்ட்ஸ காப்பாத்துறதுக்கு தான் அப்படி பண்ணேன். நான் ரெஸ்க்யூ பண்றதுக்காக தான் அப்படி போனேன்." அப்படின்னு ஹீரோ சொல்லிக்கிட்டு இருக்கான். இந்த சைடு லீ வந்து, "அப்பனா நீ சொல்றது எல்லாமே ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் சொல்றியா?" அப்படின்னு லீ கத்திக்கிட்டு இருக்கான். நம்ம அப்ப அந்த புகை போனதுக்கு அடுத்து பார்த்தா நம்ம ஹீரோ தான் டாமினேட்ல இருக்கிற மாதிரி இருக்கு. அதாவது அந்த ஒத்த கத்தியும் புடிச்சுக்கிட்டா, இன்னொன்னு கத்திய வந்து அவன் ஷோல்டர்ல இறக்கி அதையும் டைட்டா புடிச்சு வச்சிருக்கான் மசில் மூலமா. அப்போ அங்க இருந்து சில நாய்ஸ் வருது. "ஏய் ஏதோ சண்டை நடந்துகிட்டு இருக்கு. ஒருவேளை உள்ள ஏதாச்சும் மியூட்டன்ட்ஸ் எல்லாம் இருப்பாங்களா? ஆமாமா ஒருவேளை மியூட்டன்ட்டா இருக்குமோ?" அப்ப நாங்க எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது, இந்த சைடு 2 பேரும் மாட்டிப்பாங்கன்னு ஒரு இது தோணுது. அப்ப அந்த நேரத்துல நம்ம ஹீரோ பார்க்குறான். மக்கள்லாம் அங்க இருக்காங்க. அப்படின்னு இருக்கும்போது, அந்த இடத்துல அந்த லீ வந்து கைய தட்டி விட்டான். தட்டி விட்டுட்டு அவனோட ஸ்வாடெல்லாம் உள்ள இறக்கிட்டு, சரி இந்த இடத்துல நான் ரொம்ப சீன் போடலாம் விரும்பல. இந்த இடத்துல இங்க இத்தன பேர் வராத காரணத்தினால நான் இந்த இடத்த விட்டு போறேன். அது போக உனக்கு என் கூட பேசணும்னா, நீ என்னோட ஹைட் அவுட்டுக்கு வா! அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும் கேட்டுக்கிட்டு இருக்கான். அது போக எக்கச்சக்கமான விஷயம்லாம் நடந்துருச்சு. அதெல்லாம் உன்ட்ட நான் கண்டிப்பா சொல்லி ஆகணும். அப்படின்னு லீ சொல்லிக்கிட்டு இருக்கான். நம்ம ஹீரோவும், இப்ப இங்க என்ன நடந்துச்சு? அந்த மாரி தான் பார்த்துக்கிட்டு இருக்கான்.
அப்போ லீ வந்து முன்னாடி போயிட்டு இருக்கும்போது, நம்ம ஹீரோ என்ன நெனச்சுக்கிட்டு இருக்கான்னா, இவன் லீயோட அதாவது லீ சென் ஹூவோட பர்சனாலிட்டி கொஞ்சம் மொத்தமா மாறுன மாரி இருக்கே. ஏன்னா நான் பார்த்த அவன் வந்து அவ்ளோ சியர்ஃபுல் கிட்டா இருந்தான். ரொம்ப ஜாலியா இருந்தான். ஆனா அவன் எப்படி இப்படி இருந்தான்? அப்படின்னு இருக்கும்போது அந்த ஃபிளாஷ்பேக் காமிக்கிறாங்க. "டேய் இது என் கையால பண்ணதுடா. இந்தாடா சாப்பிட்றா சூப்பரா இருக்கு. சாப்பிடு சாப்பிடு." அப்படின்னு அவன் சொன்ன மாரியே நம்ம ஹீரோ வந்து, "டேய் எனக்கு வயிறு ஃபுல் ஆயிருச்சுடா." அப்படின்னு சொன்ன மாரியும் ஒரு ஃபிளாஷ்பேக் காமிச்சுக்கிட்டு இருக்காங்க. அப்ப ஹீரோ என்ன நெனைக்கிறான்னா, இவன் ஏதோ ஒரு ட்ராமால இருக்கான்னா, இவனுக்கு என்னதான் ஆச்சு? அப்படின்னு ஹீரோ நெனச்சுக்கிட்டு இருக்கான். அப்புறம் கொஞ்ச நேரம் கழிச்சு பார்த்தா, யாரோ ஒரு வெங்காயத்த வெட்டுறாங்க. நம்ம ஹீரோ அப்படின்னு பார்த்துக்கிட்டு இருக்கான். பார்த்தா அதில வெங்காயம், தக்காளி, அப்புறம் இந்த பேக்கன் அந்த மாரி பர்கர் அந்த மாரி பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எப்படி பண்றாங்கன்னா, அத அப்படியே தூக்கி போட்டு, அப்படியே ஒரு ஸ்டைலா வந்து பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பண்ணிட்டு இருக்கும்போது, அங்க இருக்க ஆடியன்ஸ் எல்லாம், "வாவ்! ஓ! சூப்பரா இருக்கு. அவரு என்ன பண்ணிட்டு இருக்காரு? இன்சியனா இருக்கு." அப்படின்னு சொல்லும்போது, இந்த சைடு வந்து இருக்கிற எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி, அப்படியே வந்து ஒரு இது பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நம்ம ஹீரோ பார்க்குறான். ஆமா, இதுதான் இவன் சொன்ன ஹைட் அவுட்டா? அப்படின்னு பார்த்துட்டு இருக்கும்போது, மத்த எல்லா மக்களும், பார்றா அவன் ஒரே நேரத்தில 3 பர்கர் பண்ணிக்கிட்டு இருக்கான்." அப்படின்னு சொல்லும்போது, அந்த இடத்துல சூப்பரா ஒரு ஃப்ரெஷ்ஷா, ஒரு பியூட்டிஃபுல்லா ஒரு பர்கர பண்ணி, அப்படியே ஸ்டஃப்லாம் வச்சுக்கிட்டு, அப்படியே குடுக்குறான். "இந்தாங்க இத சாப்பிடுங்க. இந்த பர்கர் நல்லா இருக்கும். அது போக இத சாப்பிட்டு திரும்பி வாங்க." அப்படின்னு வந்து ஈன்னு இழிச்சுக்கிட்டு இருக்கா. இதான் நம்ம லீ. "டேய் உனக்கு என்னடா ஆச்சு?" அப்படின்னு ஹீரோ யோசிக்கிறதோட இந்த சாப்டர் முடியுது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க. சோ பை கைஸ்.